We'll start. நம்முடைய பத்திலக்க சகோதரி ஜபா நம்மளை ஜபத்தில் நடத்துவாங்க. சிஸ்டர் ஜபா, கொரோனா மூலமா கஷ்டப்படுற மக்களுக்காக நம்ம ஜோம் பண்ணுவோம். சதீஷ்காக நம்ம இப்போ ஜோம் பண்ணுவோம். அழகா பேட்ல சிஸ்டர் ஜபா. கிருபையுள்ள ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்ததான இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கே நாமத்தினாலே 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவே வாசமா இருக்கிறேன்னு சொன்ன தேவன் எங்கள் மத்தியில பிரசன்னரா இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட சுவாமி நீர் எங்கள் மத்தியில பிரசன்னரா இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்துல கூட ஆண்டவரே, விசேஷமாக இந்த கொரோனாவினால கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மக்களுக்காக உடைய சமூகத்துல வருகிறோம். அன்றைய எங்களுக்கு அறிமுகமான ஒரு சிலர் சுவாமி இதனால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. கர்த்தாவே, இந்த நேரத்துல ஆண்டவரே நீங்க அவங்க ஒவ்வொருத்தரையும் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய விசேஷத்தை சுகமளிக்கிற கரம் ஆண்டவரே அவங்களுடைய தலையின் மேல் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவங்க எடுத்துக்கொள்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் உங்களுடைய சுகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பரம வைத்தியரா நீங்க இருக்கிறீங்க சுவாமி. அன்றே நீங்க இந்த நேரத்துல அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நல்ல பரிபூர்ணமான சுகத்தை கட்டிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பெல்லாம் நாங்கள் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய செவிகள் திறந்திருக்கிறமைக்காக உங்களுடைய கண்கள் கவனித்திருக்கிறமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிறீர் சுவாமி. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே இந்த கொரோனாவினால கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க சுவாமி. ஒவ்வொருத்தரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய தேசத்தை ஆண்டவரே நீர் பாதுகாக்கும்படியாக ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய ஒவ்வொருத்தருடைய குற்றம் குறைகளையும் நீங்க கிருபையாக மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படியாக நீங்க செய்யப்படுற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட நாங்க அந்த ராஜாக்கள் புக்ல இருந்து நிறைய ராஜாக்களை பத்தி நாங்க படிச்சுட்டே வர்றோம் சுவாமி. நிறைய தீர்க்கதரிசிகளை பத்தியும் படிச்சுட்டு வர்றோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர சுவாமி. இந்த ஒவ்வொரு ராஜாக்கள் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது, உமக்கு உண்மையா இருக்கும் போது, உங்களுடைய நியாய பிரமாணங்களை கை கொள்ளும் போது, அவங்களுடைய ராஜ்ய பாரத்துல சுவாமி அவங்களுடைய ஆளுகை செய்யும் பொழுது நீங்க அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறீங்க சுவாமி. அவங்களுடைய சிங்காசனத்துல சுவாமி அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களையும் மக்களை வழிநடத்தக்கூடிய கிருபைகளையும் கொடுத்துருக்கிறீங்க. அதெல்லாம் எண்ணி பார்த்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல ஒவ்வொரு ராஜாக்கள் காலகட்டத்திலும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் ஆண்டே அவங்களுக்கு ஆலோசனை சொல்லத்தக்கதாக, உங்களுடைய சித்தத்தை ஆண்டே உணர்ந்து கொள்ளத்தக்கதாக நீங்க பயன்படுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றியோடு நீங்க துதிக்கிறோம். அதே போல இந்த ராஜாக்கள் ஆண்டவரே நமக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது சுவாமி அவங்களுடைய தேசத்துல அந்த ராஜாக்களுக்கும் கூட அன்றே வியாதிகளை கொடுத்துருக்கிறீங்க, நிறைய பனிஷ் பண்ணிருக்கிறீங்க சுவாமி. அன்றே இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் நாங்க உண்மைக்கு பயந்து சுவாமி உங்களுடைய நியாய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு வாழ்வதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். அன்றே நீங்க ராஜாதி ராஜாவா இருக்கிறீங்க சுவாமி. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். விசேஷமாக எங்களுடைய தேசத்தை மீண்டுமா உடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் கூட நாங்க எதிர்பார்த்திருக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய கை ஆளுகை செய்யும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். இப்ப கூட இந்த இடத்துல இருக்கிற எங்களை ஒவ்வொருத்தரையும் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது, நீ எங்களுக்கு உணர்த்தும் பொழுது கீழ்ப்படுகிற இதயத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. அவங்களுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தாரும். இன்னும் அன்றைய சரியான விதத்துல எங்களுக்கு இந்த வேத புக்கை அன்றைய இந்த ஒவ்வொரு காரியங்களையும் சரியானத்துல கற்றுக் கொடுப்பதற்கு அவங்களுக்கு உதவி செய்தல சுவாமி. அவங்களுக்கு உதவி செய்கிற ஒவ்வொருத்தருக்காக அன்றைய நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஒவ்வொருத்தரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். அன்றைய நாங்கள் அனைவருமாக இணைந்து சுவாமி உடைய வேத வசனங்களை தியானித்து படிக்கவும் அதற்கு கீழ்ப்படியவும் எங்களுக்கு உதவி செய்தலும். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். Thank you so much Sister Jaba. Thank you uncle. Thank you. நம்ம நேத்து 2 ராஜாக்கள் புத்தகத்தை துவங்கினோம். அதுல முதலாவது கவனித்த காரியம் என்னன்னா, வடக்கு தேசத்துல அதாவது இஸ்ரவேலில 9 வித்தியாசமான வம்ச வரலாறு உள்ள ராஜாக்கள் பல பல ஆண்டுகளாக ஆண்டிருக்காங்க. ஆனா தெற்கு தேசத்துல யூதாவுல ஒரே ஒரு குலம்தான், அதாவது தாவீதினுடைய பின்னணியிலிருந்து வந்த மக்களே இருந்திருக்கதாக நம்ம பார்க்கிறோம். அதை எப்பவுமே நம்ம கான்ஸ்டன்டா மனசுல வச்சுக்கிறது நல்லது. அதுல நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னன்னா, ஆண்டவர் தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை, தேவன் தாவீதுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், அதெல்லாம் உண்மையா இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது நம்ம தேவனை தொடர்ந்து நேசிக்கணும், தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளணும். அதான் ஒரு நபர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, our future is as bright as the promises of God ன்னு சொல்லிட்டு. நமக்கு பார்த்தா பிளீக்கா இருக்குது, பயமா இருக்குன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா
நம்முடைய வருங்காலம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உண்மை என்று இருக்கிறதோ அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு அந்த வாக்குத்தத்தம் அப்படிதான் நம்முடைய வருங்காலமும் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு கூட நம்ம போக வேண்டும். அதோடு கூட ராஜாக்களை குறித்து நம்ம படித்தாலும் சகோதரி ஜபா ஜபித்தது போல அவர்களை தாங்கக்கூடிய, அவர்களை சந்திக்கக்கூடிய, அவர்களை கரெக்ட் பண்ணக்கூடிய தீர்க்கதரிசிகளையும் ஆண்டவர் வைத்திருக்கிறத நாம் பார்க்கலாம். இந்த ராஜாக்கள் ஒருவருமே தேவனுடைய வார்த்தையை சொன்னதாகவோ அல்லது மக்களுக்காக தேவனை வேண்டிக் கொண்டதாகவோ நம்ம பார்க்கவே இல்லை. அவங்களுடைய காரியம் வந்து மக்களை சரியான விதத்துல கைட் பண்ணணும். தப்பு செஞ்சாங்கன்னா மக்களும் சஃபர் ஆவாங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் இருந்தாங்க. ஆனா நம்ம 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல நிறைய தீர்க்கதரிசிகளை பற்றி நம்ம படித்தோம். நேத்து நம்ம பார்க்கும் பொழுது எலியாவுடைய கடைசி நாட்களையும் எலிசாவுடைய துவக்க நாட்களையும் நேத்து நம்ம பார்த்தோம். முடிக்கும் பொழுது நம்ம பார்த்த ஒரு அருமையான ஒரு காரியம் என்னன்னா, த காட் ஆஃப் எலைஜா, எலியாவின் தேவன் எங்கே என்று எலிசா கேட்டது மட்டுமல்ல, அதை அவர் உணர்ந்து அனுபவித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. ஒரு சில நேரத்துல அடிச்சு கொன்றுறாரு, ஒரு சில நேரத்துல ரொம்ப கிருபையா இருக்கிறாரு, ஒரு சில நேரத்துல ஒரு அற்புதத்தை செய்யக்கூடியதா காணப்படுகிறார், ஒரு சில நேரத்துல அமைதியா இருக்கிறது. சோ மிஸ்டீரியஸ் வேஸ்ல வந்து ஆண்டவர் செயல்படுகிறார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதியில நம்ம பார்த்தோம்னா தேவன் செயல்படக்கூடிய காரியங்கள் பல விதத்துல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தொடர்ச்சியா நம்ம எலிசாவனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு பெரிய பேசேஜ் படிக்கணும். எலிசாவுடைய ஊழியங்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் எலிசாவுடைய லைஃப்ல இருந்து பார்க்கலாம். முதல் அதிகாரத்துல, அதாவது 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமா போராட வந்தாங்க. அது வந்து அவருக்கு தேவையில்லாத ஒரு காரியம். மோவாபியர் யாரு? இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தான். இன்ஃபேக்ட் நம்ம தூரத்து ரிலேட்டிவ்ஸ் மாதிரி நம்ம ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல படிச்சிருக்கிறோம். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பாவம் செய்ததாக அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக காரியங்கள வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, பலவிதமான ஸ்டோரிஸ் எலிசாவுடைய காரியத்துல அவர் செய்த அற்புதங்கள் நம்ம பார்க்க முடியும். அதுவும் ஒரு கமெண்டேட்டர் போடும் பொழுது ரொம்ப அழகா சொல்றாரு, எலியா செய்த அற்புதங்கள் உண்டு, ஆனா எலிசா செய்த அற்புதங்கள் நம்பர் வைஸ் டபுள். காரணம், எலிசா அதை தான் கேட்டாரு. நம்ம நேத்து படிச்சோம், நீ வந்து என்னோட இருந்தன்னா நான் கண்டிப்பாகவே என்னுடைய ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி எலியா சொல்றாரு. அப்ப சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, டபுள் போர்ஷன், எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று. ஆனா இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தினுடைய ஆக்கியோன் வந்து அது ரொம்ப அழகாக குறிப்பிடுகிறார். எலியா செய்த அற்புதங்கள் உண்டு, அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி அற்புதங்களை எலிசாவும் செய்கிறார். பட் அதை விட அதிகமான அற்புதங்களை செய்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பேசேஜ் ராஜாக்களுடைய பகுதியை குறித்து நம்ம பார்க்க போறோம். கடைசி பகுதி ஒரு பெரிய பகுதி. 9ஆம் 10ஆம் அதிகாரங்கள் படிக்கும் பொழுது யெகூ அவரை எலிசா உருவாக்கி அதன் மூலமாக ஏற்பட்ட தேவனுடைய திட்டங்கள் எல்லாமே அழிக்கக்கூடிய காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். அது ஒரு கஷ்டமான ஒரு பேசேஜ். யெகூ வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் கரத்தினால அழிப்பதற்காக உபயோகிக்கப்பட்ட ஒரு மனுஷன் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் அவருடைய ரெவல்யூஷனை பற்றி நம்ம கடைசியா ஒரு சில நிமிஷங்கள் பார்க்க போகிறோம். ஆனா வாசிக்க கேட்க போற பகுதி என்னன்னு சொன்னா, எலிசாவினுடைய பல அற்புதங்களிலே, பல செயல்பாடுகளிலே இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. 2 ராஜாக்கள் சொன்னீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தை மறக்கவே முடியாது. காரணம், அதுல நாகமான் என்ற ஒரு மனிதன் இஸ்ரவேலை சேர்ந்தவன் இல்ல, சீரியா அவங்க சண்டை போட்டு கொண்டிருக்கிற பகுதி தான். அங்கிருந்து வந்து எலிசாவுடைய அற்புதத்தினால குணமாக்கப்பட்டு போன மனுஷன். டக்குன்னு சொல்ல போனா அதுல என்ன இருக்குது, வந்தாரு குணமாயிட்டு போயிட்டாரு சொல்ல மாதிரி சொல்லலாம். பட் அந்த பேசேஜை வந்து இத ஆக்கியோன் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை எழுதின ஆக்கியோன் அது மிக முக்கியமான பாயிண்ட்ஸை கொடுத்திருக்கார். அந்த பகுதியை நம்ம வாசிக்க கேட்க போறோம். எப்பெல்லாம் இந்த பகுதியை நான் வாசிக்கிறோம்னா, எனக்கு அப்ப எங்க அப்பா ஞாபகம் வரும். லாங் பேக், நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது, ஸ்கூல்ல இருக்கும் பொழுது, ஒரு நாள் எங்க சர்ச்சில் இந்த பேசேஜ் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து
நாகமான் கதையை வைத்து அந்த பிரீச்சர் பிரசங்கம் பண்ணிட்டு போனார். என்ன அவுட்லைன் எல்லாம் கொடுத்து எனக்கு ஞாபகமே இல்லை. பட் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு என்னன்னா, வீட்டுக்கு வந்த உடனே எங்க அப்பா சொன்னாங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் கேள்விப்படுகிறேன் இது மாதிரி ஒரு ஸ்டோரி பைபிள்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நமக்கு இப்போ நடந்ததெல்லாம் மறந்துடுவோம். பட் அந்த காலத்துல பேசின ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில காரியங்கள் ஞாபகம் வரும். எனவே எப்பெல்லாம் நான் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேனோ அப்பெல்லாம் எங்க அப்பா சொன்ன வார்த்தை ஞாபகம் வரும். இதான் ஃபர்ஸ்ட் டைமா இப்படி பைபிள்ல ஒரு ஸ்டோரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்னு சொல்லிட்டு. சண்டே சர்ச்சில் ஐம் ஷுர் நன் ஆஃப் அஸ் இங்க இருக்கிற பைபிள் ஸ்டடியில் இருக்கிற ஒருத்தருக்குமே அப்படி சொல்ல மாட்டீங்க. முன்னாலே நீங்க நாகமான் கதையை கேட்டிருப்பீங்க. இப்ப நம்ம வாசிக்க கேட்க போறோம். ஹொசூர் ஈஜிப்ட்ல இருக்கிற தம்பி சாமியல் அவங்க நமக்காக இந்த பேசேஜை வாசிக்கிறாங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1-4 வசனம் வரை. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாக அவனோ குஷ்டரோகியா இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்ட இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசிகளிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் என்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 1000 செக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனையும் அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புவதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனோ? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றார். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டே செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாக்களுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியில் நின்றான். அப்பொழுது எலிசாவினிடத்தில் ஆணை அனுப்பி, நீ போய் யோர்தானின் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினாலே அந்த இடத்தை தழுவி, இவ்விதமாக குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாவதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம், தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். அவன் ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உன்னோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஆமென். Thank Samuel, Hosur Egypt, for reading this portion. நம்ம 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். நேற்று நம்ம முடிக்கும் பொழுது எலிசாவுடைய துவக்க நாட்களை பார்த்தோம். எலிசாவுடைய வல்லமையான நாட்களை குறித்து நம்ம 2வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலிசா உடனே மக்கள் எல்லாரும் பார்க்க முடிஞ்சிச்சு, அவருடைய ஆவி இவர் மேல வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்குது. 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்திலே ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜபாரம் பண்ணி, இது நம்ம 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல வழக்கமா வாசிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். யூதாவின் ராஜா எப்போ இருந்தாரு, இப்போ இஸ்ரவேலின் ராஜா எத்தனை வருஷம் ஆளுகிறான்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அவனுடைய காரியங்களை பற்றி போட்டிருக்கோம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், ஆனாலும் தன் தகப்பனை போலவும் தன் தாயை போலவும் அல்ல. நேற்றே பார்த்தோம், தகப்பனையும் தாயையும் சேர்த்து வச்சு சொல்றதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா இங்க பார்க்கும் பொழுது, ஆனாலும் தன் தகப்பனை போலவும் தன் தாயை போலவும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த
பாகாலின் சிலையை அகற்றி விட்டான். அது வந்து ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவா சொல்லக்கூடிய ஒரு காரியம். He was bad, but he was not extremely bad. அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்படி ரொம்ப மோசம் கிடையாது. என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நோபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமலும் அவைகளில் சிக்கி கொண்டிருந்தான். He was caught up. இதான் நம்ம இந்த இஸ்ரவேல் ராஜாக்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கக்கூடிய ஒரு மிக வருத்தமான ஒரு காரியம். யெரொபெயாம் பாவம் யாரு? சாலமோனுடைய மகனாகிய ரெகொபெயாம் விட்டு பிரிந்து போய் 10 குலத்துக்கு அவன் ராஜாவாக இருக்கக்கூடிய நிலையில அவரும் பாவம் செய்து மிகவும் மோசமான நிலைக்கு போனதுனால யெரொபெயாம் வந்து ஒவ்வொரு ராஜா வரும் பொழுதும் அவருடைய பேரை கோட் பண்றாங்க. யெரொபெயாமின் பாவங்களை அவனை விட்டு நீங்காமல் அவைகளை சிக்கி கொண்டிருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நானும் நீங்களும் we have to be very very careful. இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனுக்குள்ள வரும் பொழுது இந்த வேர்ட் ரொம்ப பரிதாபமான ஒரு வேர்ட், சிக்கி கொண்டிருக்கிற தன்மை. இவன் நல்லவன் தான், அவங்க அப்பா மாதிரி கிடையாது, அவங்க அம்மா மாதிரி கிடையாது, நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறான், ஆனா சிக்கி கொண்டான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய காரியத்தை இங்க நம்ம பார்க்கலாம். அப்போ 4ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம், மோவாபின் ராஜாவாகிய அவன் வந்து இவருடைய அப்பாவுக்கு இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிறைய பணம் கட்டி கொண்டிருந்தான். காரணம் மோவாபியர் வந்து அப்போ தோத்து போய் இஸ்ரவேலுக்கு அடிமைகளா இருந்தாங்க. 5ஆம் வசனத்துல ஆகாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இனிமேல் நான் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறதை நம்ம பார்க்கிறோம். சோ அதனால ஒரு பெரிய ரிவோல்ட் உண்டானதை நம்ம முதல் பகுதியில வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்கிறான். யாரு? இஸ்ரவேல் ராஜா யோசபாத்தை கூப்பிடுறார். இப்ப நமக்கு நல்ல ஞாபகம் வருது, 1 ராஜாக்கள் கடைசியில அதான் பார்க்கிறோம். இவனுடைய தகப்பன் ஆகாபனுடைய காரியமும் அதே கேஸ் தான். யோசபாத் வந்து நான் ஆகாபோட நான் போய் உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு அவன் போய் பிறகு பயந்தடிச்சு ஓடி வந்த இதே யோசபாத் வந்து திரும்பவும் இவர் கூட போய் மோவாபின் ராஜாவுக்கு எதிராக போற மாதிரி போறதை நம்ம பார்க்கலாம். அப்படி போகும் பொழுது 11ஆம் வசனத்துல அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா? அவன் சொல்றான் என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். இன்னைக்கு படிக்கிற பேசேஜ்ல ஒரு வார்த்தை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி பார்க்கணும். ஐம் ஹைலைட்டிங். இது வந்து ராஜா சொல்லல, ராஜாவுடைய சர்வன்ட். தமிழ்ல சொல்ல ஊழியக்காரரில் ஒருவன் சொல்லி போட்டிருக்குது. He may be in a very big position now. ராஜாவினுடைய ஊழியக்காரர் ஒரு மறுமொழியாக சொல்றாரு. அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை அவனிடத்தில் இருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும், அதாவது அவர் யூதாவு ராஜா, ஏதோமின் ராஜாவும் 3 பேரும் அவனிடத்தில் போனார்கள். இப்போ வந்து நீ வாஞ்சலி கூப்பிடல. அங்க வந்து நம்ம பாக்குறோம் அகாயாவை வந்து கூட்டிட்டு வருவாங்க. யோசபாத்தினுடைய சொன்னதுக்கு கேட்டு போய் நீ கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. இங்க பார்த்தோம்னா they were humble enough. The kings வந்து they were humble enough to go to the prophet. எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? இந்த பிரேஸ் வந்து நியூ டெஸ்டமென்ட் நம்ம நிறைய பார்ப்போம். ஜீசஸே அந்த பெரிய அற்புதத்தை முதலாவது முறையாக யோவான் 2ஆம் அதிகாரத்துல செய்யும் பொழுது அவங்க அம்மா பார்த்து சொல்றாரு, எனக்கும் உமக்கும் என்ன? அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், யூ டேக் யுவர் ஒர்க், நான் வந்து என்னுடைய காரியத்தை பார்த்துக்கிறேன், ஏன் வந்து இதுல இன்வால்வ் பண்றேன்னு சொல்ற மாதிரி தான். இட்ஸ் நாட் லைக் ரொம்ப ஒரு நெகட்டிவா இருக்கக்கூடிய இன்டர்பிரிட்டேஷன் வரக்கூடாது. அப்போ இவர் சொல்றாரு, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்சர்வேஷன். நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம். இதற்கு அப்படித்தானே செஞ்சுட்டு இருந்தீங்க. உன்னுடைய அப்பாவே சாகிறதுக்கு முன்னால இந்த 2 ராஜாக்களுடைய முதல் அதிகாரத்துல முதல் 2 வசனத்துல வாசிக்கிறோம். அவர் சாக போறானா அல்லது நான் பிழைப்பேனான்னு சொல்லி கேட்கறதற்கு அவங்களுடைய அந்த பாகால் தீர்க்கதரிசிகளிடத்துல அனுப்பி விட்டுருக்காங்க. எப்போ? எலியா உயிரோடு இருக்கும் பொழுது.
அந்த எலியா தான் 450 பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை கொன்னாலும் கூட திரும்பவும் அங்கதான் போனான்னு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இங்க சொல்றாங்க, நீ ஏன்ட்ட வர்ற, உன்னுடைய உங்க தீர்க்கதரிசியே போக வேண்டியதானு சொல்லிட்டு. அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு வரவழைத்தார். அதுக்கு பதில் பாருங்களேன், 14ஆம் வசனம் ரொம்ப நல்லா இருக்கு. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவே மாட்டேன், உம்மை பார்க்கவே மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். See, my brothers and sisters, நம்ம as a believers, ஒருவேளை இது மாதிரி ராஜாக்களோட மற்றவங்களோட சேர்ந்திருக்கிறது போல, யோசபாத்தை போல நம்ம போலாம். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய தாசர்கள் நம்மளை பார்க்கும் பொழுது, நம்ம முகத்தை பார்த்து மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா அனுபவம் இருக்கும். நீங்க as a believer உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கீங்க, எல்லாரும் they are not very evangelical, அல்லது ரொம்ப சீரியஸா கிடைக்க மாட்டாங்க, சும்மா கடமைக்கா ஒரு பாஸ்டர் வந்தா ஜோமெண்ட் போலான்னு சொல்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. நீங்க போயிருக்கும் பொழுது there is something, ஒரு அவேக்கனிங் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஜாப் சிச்சுவேஷன்ல, படிக்கிற இடத்துல, that's a testimony of God's people. யோசபாத்தின் முகத்தை பார்த்து நான் உன்னோட பேசுறேன் சொல்லிட்டு எலிசா கூப்பிடுகிறார். அப்போ அவருக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. அப்ப சொல்றாரு 17ஆம் வசனத்துல, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மனையையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பெரிய அற்புதத்தை அங்க செய்கிறார். காரணம் அவங்களுக்கு தேவை பயங்கர தண்ணி. ஒரு சம்திங் லைக் நம்ம சம்மர் ஹாலிடேஸ் இருக்க மாதிரி. இப்ப நான் வந்து ஹொசூர்ல இருக்கிறேன், இந்த கேம்பஸ்ல வந்து தண்ணி பழம் பெரிய கஷ்டம் சொல்லிட்டு they were telling me. So இத மாதிரிதான், அப்படிப்பட்ட ஒரு ட்ரை பீரியட்ல இருக்கும் பொழுது they were approaching God's servant எலிசாட்ட கேட்கும் பொழுது, நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்களுக்கு தண்ணீர் வரும். எலியா ஜோம் பண்ணும் பொழுது மழை வந்துச்சு, பட் எலிசா வந்து ஒரு ஸ்டெப் அஹெட் தான். நீங்க காத்தையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா உங்களுக்கு தண்ணி கிடைக்கும்னு சொல்லிட்டு இட் ஹஸ் ஹேப்பன். ஆனா அடுத்த வசனம் ப்ராமிஸா சொல்றாரு, நீங்க போவீங்க, அதை எல்லாவற்றையும் நீங்க தகுத்து போட்டு, எல்லாவற்றையும் வெற்றி போட்டு, எல்லாவற்றையும் கல் மேடா மாத்திடுவீங்க சொல்லிட்டு அவர் சொன்னதா நாம் பார்க்கலாம். 20ஆம் வசனத்துக்கு பின்பாக இருக்கிற பகுதியை பார்க்கும் பொழுது அதே மாதிரி மறுநாள் காலையிலே அவங்க புறப்பட்டு போகும் பொழுது, ஏதோம் தேசத்து வழியா போகும் பொழுது, அந்த மக்கள், அதாவது மோவாபியர் எழும்பி நம்ம அவங்களை அடிக்க போலான்னு சொல்லி பார்த்துட்டாங்கன்னா, அந்த தண்ணி வந்து சூரிய வெளிச்சத்துல ரத்தமால தெரிஞ்சான். God's mysterious ways, அத நான் சொன்னேன், God's mysterious ways. அந்த ரத்தம் மாதிரி நினைச்சுக்கிட்டு they thought அந்த 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, நம்ம போய் இப்ப நம்ம வெற்றி சிறக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு 23ஆம் வசனத்துல, அதனால் அவர்கள், இது ரத்தமும் இந்த ராஜாக்கள் தங்களே ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள், அதனால் மோவாபியரே, யார் சொல்றா? மோவாபிய ராஜா சொல்றாரு, மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொல்லி அவர் புறப்பட்டு போறாங்க. God's mysterious ways. போனா அடி பயங்கரமா, அது ரத்தம் கிடையாது, அது வந்து சூரியன் தண்ணியில பட்ட வெளிச்சம் தான் அப்படி அவங்களுக்கு கண்ணில் அப்படி தெரிஞ்சிருக்கிறது. இன்னும் தொடர்ந்து பார்க்க போறோம். இப்படிதான் ஆண்டவர் பல காரியங்களை இந்த இடத்துல இந்த பகுதியில செஞ்சதை நாம பார்க்க முடியும். அது நிமித்தமாக எப்படி ஆண்டவர் எலிசா மூலமாக வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, அதே மாதிரி 3 ராஜாக்களும் சேர்ந்து அவரை அடித்து அவங்களை அந்த படைய தோக்கடிக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். அட்லீஸ்ட் ஏதோமின் ராஜாவாவது அவங்க போய் அட்டாக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு they tried. 26ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, யுத்தம் மும்முரமா இருக்கிறதுனாலே மோவாபியரின் ராஜா கண்ட பொழுது அவன் ஏதோமியன் ராஜாவின் மேல் விழப்போவதற்காக ட்ரை பண்றான். யூதா ராஜா விட்டுருவோம், இஸ்ரவேல் ராஜா விட்டுருவோம், அட்லீஸ்ட் ஏதோமுடைய ராஜாவாவது அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவன் போறான். அதுவும் ஆனால கூட அவன் போனதுனால 27ஆம் வசனம் ஒரு வருத்தமான ஒரு வசனம். 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், ஐ வில் ரீட் ஃபார் யூ. அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்திலே ராஜாவாக போகிற தன் சேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகன பலியாய் இட்டான். என்ன பத்தட்டி கண்டிஷன்! இது யாரு? மோவாபியர் ராஜா.
அவன் போய் ஏதோ மேல கூட நம்ம கொல்ல முடியலன்னு சொன்ன உடனே அவனுக்கு எவ்வளவு கோபம் பாருங்க. இவனுக்கு அடுத்தது அவன் தான் ராஜாவாக வேண்டியது. அந்த பிரின்சஸை கூட்டிட்டு வந்து தன் சேஷ்டபுத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகன பலி இட்டான். God hates it. எங்க நரபலி செலுத்துறாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் பயங்கர கோவப்படுறார். அதனாலதான் ஆண்டவர் இஸ்ரவேல் மேல ரொம்ப கவலைப்படுறது நிமித்தமாக எல்லாரும் அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. அவன் ஒரு கிறுக்க மாதிரி தன்னுடைய பையனையே வெட்டி கொண்டுட்டானேன்னு சொல்லிட்டு மோவாபுடைய தோல்வி முடிஞ்சு போச்சு, எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். இதுல இருந்து ஒரு இன்னைக்கு நரபலி செலுத்துறவங்க வித்தியாசமான காரியத்துக்காக நரபலி செலுத்துறாங்க. தங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், அடுத்த வரும் ஜெனரேஷன் மாறி இருக்குன்னு சொல்றாங்க. பட் இந்த சிச்சுவேஷன் வித்தியாசமான ஒரு சிச்சுவேஷன். ஆனா இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு நம்மளுடைய தேசத்துல இப்படிப்பட்ட மக்கள் தேவனை வேதனைப்படுத்துகிறார்கள். தன்னுடைய ஓன் பையனை துணிகரமா வெட்டுறான்னு சொன்னா அவெல்லாம் மனுஷனே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அகோரமான காரியம் இந்த மோவாபியர் மத்தியில நடந்ததாக நம்ம வாசிக்கிறோம். சரி, அதை தொடர்ந்து 4ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பெரிய பகுதி. நம்ம வழக்கமா செய்யறது போல வேகமா நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க இந்த பேசேஜை வாசிச்சீங்கன்னா எல்லாமே நரேட்டிவ் தான். இன்னும் ஒரு பெரிய டாக்டரின்ஸ் எல்லாம் நம்ம டீச் பண்ணவே வேண்டியதில்லை. எல்லாமே ஸ்டோரிஸ். நான் போட்டிருக்கிறது போடி ஸ்டோரிஸாவே இருக்கு. நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டோரியிலையும் எலிசா என்ன அற்புதங்களை செய்தான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். குயிக்கா அப்படியே நம்ம வில் கோ த்ரூ. அப்படின்னா அடுத்த பேசேஜை நம்ம பார்த்து முடிக்க முடியும். 4ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்துல பார்க்கும் பொழுது, ஒரு உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் அவங்க தனக்கு அடிமையாக்கும்படி வந்திருக்கான்னு சொல்லிட்டு. இட்ஸ் a very sad story. இது மாதிரி நிறைய ஸ்டோரி நம்ம பார்க்க போறோம். எலிசா சந்திச்ச ஒரு கஷ்டமான ஒரு காரியம். நல்ல மனுஷன், தேவனுடைய மனுஷன். ஆனா அவன் செஞ்ச ஒரு பெரிய தப்பு என்னன்னா கடன் வாங்கியிருக்கான். தன்னுடைய 2 பையன்களையும் அடகு வைக்கிற அளவுக்கு கடன் வாங்கியிருக்கான். That's a very sad story. இன்னைக்கு நீங்க you may not be a full time worker, you may not be a pastor. Very much remember that. Very much remember that. திடீர்னு நம்ம இறந்து போனோம்னா நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய பிள்ளைங்க கடன்காரனா வச்சுட்டு போயிட்டானேன்னு சொல்லவே கூடாது. அது ஒரு sad story. அதே மாதிரி as a full time worker நான் எப்பவுமே பயப்படக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு அகோரமான வியாதிகள் வரும் பொழுது செய்யக்கூடிய ஒரு பரிதாபமான ஒரு காரியம் என்னன்னா, அவங்க சிஎம்சி கூட்டிட்டு போ, இங்க கூட்டிட்டு போ, அங்க கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கிற வீடு எல்லாத்தையும் வித்துவிட்டு 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு அவருக்கு செலவழிச்சிருப்பாங்க. இப்ப கடைசியில போனா சிஎம்சில இறந்து போயிடுவாரு. அது பிறகு வந்த பிறகு அந்த பாடி அடக்கம் பண்ண பிறகு இருக்கிற பிரச்சனை என்ன? அவர் ஒய்ஃபுக்கும் பிள்ளைகளுக்கும் 15 லட்சம் கடன். தட் இஸ் another sad story. நாங்க வீட்டுல ரொம்ப கேஷுவலா பேசும்போதே சொல்லுவேன், என் சன்ல சொல்லும்போது சொல்லுவேன், டேய் அது மாதிரி செய்யாதீங்கடா, அது பிரயோஜனமே இல்லை. சரி, அப்பாவுடைய உயிரை காப்பாற்றணும்னு சொல்றதுக்காக 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சிட்டு அது பிறகு நான் போன பிறகு நீங்க கடல்ல இருக்கிறது ஒரு நல்ல காரியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ எம் கோயிங் டு டை, பட் ஐ ஷுட் பி ரெடி ஃபார் மை டெத். அது யாரா இருந்தாலும் சரி. திங்க் அபவுட் இட். பட் இந்த மனுஷன் அப்படி கிடையாது. சிஎம்சிக்கு போனதுனால 2 பையங்க கடன் வாங்கினாங்கன்னு கிடையாது. பட் he had a bad habit of taking loan. இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன் ஒர்க்கர்ஸுக்கு இந்த தாட்டை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. வேணும், கஷ்டம் இருக்கதான் செய்யும். இருக்கும் பொழுது அதன் மத்தியில வாழ்வதற்கு நம்ம படிச்சுக்கொள்ளணும். மற்ற மக்கள்லாம் வாழ்ந்தாங்கல்ல, இந்த ஊழியக்காரர் ஏன் போய் கடன் வாங்கி அவர் ஒய்ஃபுக்கு எவ்வளவு ஒரு பெரிய பேடன் வச்சுட்டு போனாரு. ரைட், வில் கோ ஃபார்வர்ட். 8ஆம் வசனத்துக்கு பின்பாக அப்போ எலிசா ஒரு அற்புதத்தை செஞ்சு அந்த கடன் எல்லாம் நீக்கி அவங்க சந்தோஷமா வாழ்வதற்கு எலிசா ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 8ஆம் வசனத்துக்கு பின்பாக எனக்கு பிடிச்சமான ஒரு பகுதி. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, இதுக்கு முந்தின ஸ்திரீ கடனாரியான ஒரு ஸ்திரீ, கடன் வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஸ்திரீ, இங்க இருக்கிறது கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு சில கிறிஸ்டியன் ஒர்க்கர்ஸ் we are so much concerned about widows and ரொம்ப கஷ்டப்படுறவங்க. ஆனா நமக்கு பணக்காரங்கிட்ட பக்கத்துல போகவே முடியாது. we cannot adjust with them.
அது வந்து நான் கண்டிப்பா இல்ல சொல்லி ஆக வேண்டும். ஏன் சொன்னா, ஜீசஸ் வாஸ் லைக் தட். அவர் வந்து ஏழைகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பாவிகள் அவங்களோட இருந்தாரு. அதே நேரத்துல அவருடைய ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப ஹை. எதுக்கு சொல்லனா, ஒருவேளை இயேசுவானவர் வந்து ஒரு பரிதாபமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தாருன்னா, அவர் மரித்த பிறகு சிலுவையில் இருக்கும் பொழுது அங்க இருக்கிற சேவகர்கள் எல்லாம் போய் அது சீட்டு போட்டு அவருடைய ட்ரெஸ் எடுத்துக்கணும் அவசியமே கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அந்த ட்ரெஸ் நல்லா இருந்திருக்கும். அதனாலதான் அவர் வந்து அந்த பஸ்காவுக்காக போகிறார், சீஷர்களோட கூட இருக்க போகிறார். நல்ல அவருக்கு இருந்த பெஸ்ட் ட்ரெஸ்ஸை போட்டு போயிருக்கிறார். we know that அந்த பஸ்கா முடிஞ்ச உடனே நேரா கிராஸ் போயிட்டாரு. அதனால அந்த பஸ்கா நேரத்துல he had his best dress. அதனாலதான் அவங்க எல்லாம் சீட்டு போட்டு அந்த ட்ரெஸ் எடுத்துக்கொண்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஒரு கமெண்டேட்டர் சொல்லும்போது சொல்றாரு, அது வந்து முழுதுமாக தைக்கப்பட்ட ஒரு ட்ரெஸ் தான். அதனால அதை பிச்சு பிச்சு செய்ய முடியாது. பேண்ட் நீ வச்சுக்க, ஷர்ட் நீ வச்சுக்க, அப்படி நம்ம பிரிக்க முடியாது. அது மாதிரி ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் சொல்றாங்க. இன்னொரு காரியம் சொல்றேன். பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல எழுதும் பொழுது இப்படி சொல்லுகிறார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம். இன்னைக்கு நிறைய பேருக்கு தாழ்ந்திருக்க தெரியும், ஆனா வாழ்ந்திருக்க தெரியாது. You have to agree with me. நம்ம போய் ஒரு தட்டுக்கடையில போய் நின்று கையில வச்சு சாப்பிடணும்னா ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவோம். ஒரு சாதாரண ஹோட்டல்ல சாப்பிடணும் சாப்பிடுவோம். போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிடணும்னா முடியாது. வாழ்ந்திருக்க தெரியாது, தாழ்ந்திருக்க தான் தெரியும். பட் பவுல் வந்து டிஃபரெண்ட். That's what I'm saying. Jesus is different. Paul is different. I'm not saying that எப்பவுமே நீங்க 5 ஸ்டார் போய் ரொம்ப ஸ்பூன்லயும் நைஃப்லயும் சாப்பிட்டுட்டு இருக்கு நான் சொல்லல. அதே மாதிரி எப்பவும் பார்த்தானே எங்கடா போவோம், இந்த பிக்னிக் ஸ்பாட் போலாமா, ஊட்டிக்கு போலாமா, கொடைக்கானல் போலாமா சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு கூடாது. ஊட்டி போனீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா பிரைஸ் தி லார்ட். மலைக்கு போனீங்கன்னா, ஒரு பீச்சுக்கு போனீங்கன்னா என்ஜாய். வாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும், கண்டிப்பா தாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். அந்த வசனம் அங்கதான் வருது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பின்பாக இருக்க பகுதியில வருகிறது. மன ரம்மியமா இருக்க கண்டேன். நமக்கு நல்லா இருக்கும் பொழுது நல்லா சந்தோஷமா இருக்கும், கஷ்டப்படும் பொழுது எப்பண்டா இது முடியும் சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நோ, நாட் அட் ஆல். சரி, வில் கம் பேக். இங்க பார்க்கும் பொழுது எலிசா அந்த கனம் பொருந்திய ஸ்திரீயுடைய வீட்டுக்கும் போகிறார். எப்படி அந்த விதவையுடைய வீட்டுல போய் எலியா இருந்தாரோ அதே மாதிரி எலிசா இருந்தாரோ அதே மாதிரி கஷ்டப்படுற மக்களுடைய வீட்டுக்கும் போக முடியணும். நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது 9ஆம் வசனம் எனக்கு பிடிச்சமான வசனங்களில பைபிள்ல ஒரு வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பசுத்தவான் என்று காண்கிறேன். பவர்ஃபுல் டெஸ்டிமனி, பவர்ஃபுல் டெஸ்டிமனி. இன்னைக்கு பாஸ்டர்ஸ், ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ், ஆஸ் கிராஜுவேட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கேம்பஸஸ்ல போகும் பொழுது, மற்ற இடங்கள்ல போய் ஸ்டே பண்ணும் பொழுது, மற்ற இடங்கள் இருக்கும் பொழுது, whether people can testify like that. எப்படி ஆண்டவர் பிள்ளைகளாக நாம் மக்கள் எப்படி நம்ம பார்க்கறாங்கன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். இந்த லேடி வாஸ் டெல்லிங், அவர் ஒரு பசுத்தவான் என்று காண்கிறேன். அதன் பின்பு 10ஆம் வசனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்பொழுதெல்லாம் இங்கே தங்கலாம். நாங்க ஸ்டாப் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இந்த வசனத்தை ரொம்ப நான் மெடிடேட் பண்றதுக்கு ரொம்ப சொல்லுவேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு நிறைய கிராஜுவேட்ஸ் வீடு அப்படிதான் இருக்கு. தங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஸ்டாஃப் ஒர்க்கர்ஸ் வரும் பொழுது, மற்ற ப்ரீச்சர்ஸ் வரும் பொழுது, மற்ற ஊழியக்காரங்க வரும் பொழுது, நம்ம சர்ச்சுக்கு வராங்க அல்லது ஏதாவது ப்ரோக்ராம்க்கு வராங்கன்னா நம்ம வீட்டுல வந்து தங்கணும், ஒரு கெஸ்ட் ரூம் இருக்கணும், அதுல வந்து எல்லாமே கம்ஃபர்ட் இருக்கணும். See, look at that. கிட்டத்தட்ட 3500 வருஷத்துக்கு முன்பாக எழுதின வசனம். மெத்தையில ஒரு சிறு வீட்டை கட்டி அதுல வந்து ஒரு கட்டில போடணும், ஒரு மேஜையை போடணும், ஒரு நாற்காலியை போடணும், குத்து விளக்கு வைக்கணும். இன்னைக்கு நான் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன்னா மொபைல் போனுக்கு ஒரு சார்ஜர் வைக்கணும், ஓகே, ஹீட்டர் வைக்கணும், எல்லாமே. திங்க் ஆஃப் இட். So that இந்த பரிசுத்தவான் வரும் பொழுது he will be very happy with us. Okay, we'll go forward. அதன் பின்பு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை மரித்து போகிறான். அவர் வந்து அற்புத நிமித்தமாக அவனை உயிர்ப்பிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். The resurrection. So நம்ம நியூ டெஸ்டமெண்ட்ல ஜீசஸ் வந்து ரெசரெக்ட் பண்ணார்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது
நம்ம மனசுல வைக்க வேண்டிய காரியம், இட்ஸ் நாட் தட் ஜீசஸ் தான் ஃபர்ஸ்டா பிள்ளைங்களை உயிர்ப்பித்தான்னு இல்ல. எலிசா, இந்த எலிசாவுடைய கேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவ வந்து காலை பிடிச்சுக்குவா, ஐயா நீ வராம நான் போகவே மாட்டேன், எங்க வீட்டுக்கு நீ வரணும், என் பையன் இறந்துட்டான், நீ தான் சுகம் உயிர் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ நான் என் சர்வன்ட் அனுப்புறேன், அவன் வந்து போய் ஹீல் பண்ணுவான். நோ 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 நோ, அவன் போட்டும், பட் நீர் கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அற்புதத்தை செய்து முடித்தான்னு சொல்லிதான் நம்ம பகுதியில பார்க்கிறோம். அது முடிந்த பிறகு எலியா செய்த மற்ற அற்புதங்கள், அவங்களுடைய அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருக்கும் பொழுது அந்த பாத்திரத்துல விஷம் இருந்திருக்குது. அதை கண்டுபிடிச்ச உடனே தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது, விஷம் இருக்கிறதுன்னு கத்துனாங்க, சத்தமிட்டார்கள். 40ஆம் வசனத்துல. 41ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவருக்கு வார் என்றார். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போயிட்டு. அனதர் கிரேட் மிராக்கிள். மார்க் 16ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியில வாசிக்கிறோம், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களையும் செய்ய முடியும். அது பாம்பு கடிச்சா அல்லது விஷமானா எதுவானாலும் ஆண்டவர் அற்புதமான விதத்திலே சுகம் கொடுக்கக்கூடியவர், அற்புதத்தை செய்யக்கூடியவர் என்பதை நம்ம நம்புறோம். இட்ஸ் நாட் தட் we have to try, பட் விஷத்தை வந்து எலிசா தூக்கி வீசினதை நம்ம பார்க்கிறோம். அடுத்த பகுதி சின்ன பகுதி தான். அதுல 100 பேர் சாப்பிட வேண்டி இருந்துச்சு, அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. அப்போ அவர் சொல்றாரு, எலிசா சொல்றாரு, மக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுன்னு சொல்லும் பொழுது 43ஆம் வசனத்துல, இதை நான் 100 பேருக்கு எப்படி முன் வைப்பது? அவர் சொல்றாரு, சாப்பாடு கொடு. நம்ம உடனே நமக்கு ஞாபகம் வருது, ஜீசஸ் அதான் சொல்றாரு, ஒவ்வொருத்தரையும் ஒழுங்கா உட்கார சொல்லு, நீ வந்து அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து நம்ம ஆசீர்வதித்தாரே நீ போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரிதான். சோ இதெல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது எலிசா செய்த அற்புதங்களை ஜீசஸோட கம்பேர் பண்ணணும். அதனால ஒரு கமெண்ட்ரியில் நான் வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எலியா யோவான் ஸ்நானகனுக்கு நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா எலிசாவை இயேசுவுக்கு ஒப்பிடணும்னு சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. டு சம் எக்ஸ்டென்ட் இட்ஸ் ட்ரூ. நம்ம எல்லாரும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எலியாவை வந்து யோவான் ஸ்நானகன் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு, அவருடைய லைஃப் ஸ்டைலே வித்தியாசம், போய் நெத்தி அடிதான், எல்லாரையும் பார்க்கும் பொழுது அப்படி திட்டிட்டு வர்றாரு. அப்படி ராஜாக்களை பார்த்து திட்டினவர் கிட்டத்தட்ட யோவான் ஸ்நானகன் மாதிரி தான் இருக்காரு. ஈவன் பைபிளும் அப்படிதான் கோட் பண்ணுது. யோவான் ஸ்நானகனே பார்க்கும் பொழுது எலியா தான் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய அளவுக்கு இருந்தது பார்த்தோம். எலிசா இஸ் டிஃபரெண்ட். அவருடைய மாஸ்டருடைய இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தோட வந்திருக்காரு. ஆனா அவருடைய அப்ரோச்சும் அவருடைய அற்புதங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஜீசஸ் செய்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, அதோட அந்த அற்புதம் முடிந்து 4ஆம் அதிகாரத்தை முடிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் இப்ப தம்பி சாமுவேல் வாசிச்ச பகுதி. நாகமானுடைய கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல அந்த ஸ்டோரியை நம்ம பல கோணத்துல பார்க்கலாம். எனக்கு பிடிச்சமான ஒரு கண்ணோட்டம் வந்து the 3 servants. நான் முன்னாடி சொன்னேன், ஊழியக்காரங்க அல்லது வேலைக்காரர்கள் நம்ம பார்த்தோம்னா 3 servants. Look at this. முதலாவது சர்வன்ட் யாருன்னா ஒரு பெண்மணி. 4ஆம் வசனத்துல 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனத்தில் போவாரானால் நலமா இருக்கும், இவர் அவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். இதை வந்து நம்ம கேஷுவலா வாசிக்கிறோம். நீங்க நம்ம அப்படியே அந்த பேசேஜுக்குள்ள போனீங்கன்னா பயமா இருக்குது. அவ யாரு? இஸ்ரவேலில் இந்த பிடிச்ச பொண்ணு. இவங்க யாரு? சீரியருடைய பெரிய தலைவர்கள். சீரியாவுடைய ராஜா பேசுகிறார், சீரியாவுடைய படைத்தலைவன் பேசுகிறார், அந்த படைத்தலைவனுடைய மனைவி பேசிக் கொண்டிருக்காங்க. அவங்க மத்தியில இந்த கேப்டிவ் கேர்ள் வந்து நோவேர். இன்னைக்கு நிறைய நம்மளுடைய சிச்சுவேஷனை பாத்தீங்கன்னா, நீங்க வேலை செய்யற இடத்துல, நம்ம படிக்கிற இடத்துல, நம்ம இது மாதிரிதான். we are a minority. ஏன்னா வந்து அவங்க யாரும் கனப்படுத்தணும்னு சான்ஸே கிடையாது. இன்னைக்கு அதுதான் என்னுடைய துடிப்பு. நம்முடைய EU ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய கிராஜுவேட்ஸ் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நமக்கு ஒரு கன்விக்ஷன் வேணும், நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். 3வது காரியம், we need to have a courage. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கரேஜ் இருந்துச்சுன்னா, அவங்க அம்மாவை பார்த்து சொல்லும், நாச்சியாரை பார்த்து சொல்லும், அம்மா நான் மாஸ்டர் பார்க்கும்போது ரொம்ப கவலைப்படுறேன், இவர் குஷ்டரோகம்னா ஸ்கின் டிசீஸ், அதான் நம்ம பார்க்கணும்
பழைய ஏற்பாட்டுல குஷ்டரோகம் சொல்லும் பொழுது நம்ம பாக்குற மாதிரி அந்த குஷ்டரோகம் கிடையாது. கையில விரல் இருக்காம, காலில் விரல் இல்லாம, அப்படி கிடையாது. சம் ஸ்கின் டிசீஸ், பட் இட்ஸ் a மேஜர் கன்சர்ன். அப்படி இருக்கும் பொழுது ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் எங்களுடைய ஊர்ல தீர்க்கதரிசி ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு. she knew it. அவளுடைய பேர்லாம் தெரியல, டோன்ட் கோ டு த ராஜா, அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. பட் she knows. எங்க ஊருக்கு போய் அந்த தீர்க்கதரிசியை பார்த்தானா, ரெண்டாவது பாயிண்ட பார்க்கும் பொழுது இந்த 2 பேர் ஒரு சின்ன பிள்ளை சொன்ன வார்த்தையை நம்புனாங்க. So that means உங்களுடைய வார்த்தைய மக்கள் நம்ப முடியும் எப்போ உங்களுக்கு அப்படிப்பட்ட கன்விக்ஷன் இருந்துச்சுன்னா, அப்படிப்பட்ட கான்பிடன்ஸ் இருந்துச்சுன்னா, அப்படிப்பட்ட கரேஜ் இருந்துச்சுன்னா, டெஃபினட்டா நாமானுடைய ஒய்ஃபும் சரி, அவ சொன்னதை கேட்டு ஒன்னு அவன் சொல்லியிருக்கலாம், நீ பைத்தியக்காரி, நீங்க எல்லாம் லேடிஸே எப்படிதான். இன்னைக்கு தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லிட்டு, நீ என்ன பைத்தியக்காரிய சொல்ற, அவ ஒரு சின்ன பிள்ளை அவ சொன்னான்னு சொல்லிட்டு நீ பேசிட்டு இருக்க பாரு, எனக்கு இருக்கனாக்காதான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய ஹஸ்பண்ட்ஸ் அப்படிதான் இருக்காங்க. ஆனா நாமான் அதையும் நம்பி போய் ராஜாவிட்டே போய் சொல்றான். சரி, ராஜா யாரு? அவரும் மைண்டை யூஸ் பண்ணவே இல்லை. யார் சொன்னாடா? எங்க வீட்டுல இருக்க அந்த சின்ன பிள்ளை சொன்னா, அந்த வாலிப பிள்ளை சொன்னா, ஏன்னா பைத்தியக்காரங்க நீங்க 2 பேரும் சொல்லி ராஜா திட்டி இருக்கலாம். நோ, he believed it. I can go on. இந்த சாப்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சாப்டர். Many of the times I want to be like that girl. ஒரு nowhere இருக்கக்கூடிய, ஒரு யாருமே இவ்வளவு ஒரு பொருட்டா நினைக்காதபடி இருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு சின்ன பிள்ளையா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் ஒரு பையனா இருந்தாலும் கூட நான் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கலாம். She was a girl and she was from the armies. she was in a captive and she was a young girl. ஒரு விதத்திலையும் அவ சொன்ன வார்த்தையை கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா God did it. இரண்டாவது சர்வன்ட் 13ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அவனுக்கு பயங்கர கோபம் நாமானுக்கு. அவன் நினைச்சிட்டு இருந்தான் தீர்க்கதரிசி வருவாரு, ஜீசஸ் தொட்டு சுகப்படுத்தின மாதிரி அதே மாதிரி நடக்கும்னு நினைச்சு அப்படிதான் வாசிக்கிறோம். வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவாரு அல்லது தொடுவாரு, உடனே ஃபீலிங் ஆகி நினைச்சிட்டு இருந்தாரு. பட் நத்திங் ஹேப்பன். அவனுக்கு கோபத்துல சொல்லிடுறான், யோர்தானை விட எங்க ஊர்ல நல்ல நதிகள்லாம் இருக்குது சொல்லணும். அப்போ பாருங்களேன் 13ஆம் வசனத்துல, அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து, இங்கிலீஷ்ல வந்து சர்வன்ஸ் போட்டிருக்கோம். பட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, எப்பவுமே இது மாதிரி ஒரு புழல் இருக்கும் பொழுது யூ ஹவ் டு திங்க் ஆஃப் ஒன் மேன். விடு நாட் யாருன்னு சொல்ல முடியாது. நான் முன்னால இருந்து பேசிட்டு இருக்கேன், மார்க் புத்தகத்தை படிக்கும்போது பார்த்தோம், 4 பேர் சேர்ந்து ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்லி. இட்ஸ் நாட் தட் 4 பேருக்கும் திடீர்னு உட்கார்ந்து டேபிள்ல டிஸ்கஸ் பண்ணிக்கும் பொழுது 4 பேருக்கு ஒரே நேரத்தில் அந்த ஐடியா வந்திருக்காது. 4 பேர்த்துல ஒருத்தனுக்கு ஐடியா வந்திருக்கும். தட் இனிஷியேட்டிவ் வில் கம் டு ஒன் மேன். அந்த நாமானுடைய ஊழியக்காரர்களும் ஒருத்தனுக்கு வந்திருக்கும், ஏய் அவர்கிட்ட நம்ம பாஸ்க்கு நம்ம பேசுவோம்டா, என்ன இப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட் சொல்லியிருப்பான், நான் சொல்லிடுறேன் பா, நம்ம எல்லாம் சேர்ந்து போய் சொல்லுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து வந்து ஊழியக்காரர்கள் வந்து சொல்றாங்க, ஐயா நீ செய்யறது கொஞ்சம் யோசிச்சு பாரு. இது அவர் சொன்னது ரொம்ப சாதாரண காரியம், அது ஏன் செய்யக்கூடாது? நீங்க அந்த சிச்சுவேஷனுக்குள்ள போய் பாருங்க. நாமானுக்கு ரொம்ப கோபம். நாமான் வந்து உங்களுடைய பாஸ், நீங்க வந்து ஒரு சர்வன்ட். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல கேன் யூ ஸ்பீக்? நான் யோசிச்சு பார்க்க எனக்கெல்லாம் பேச முடியாது. ஐயா நீ ரொம்ப கோபத்துல இருக்கும் பொழுது நான் உனக்கு சொல்ல போறேன்னு சொல்லவே முடியாது. ஆனா they did it. அப்படிப்பட்ட தைரியம் அந்த சர்வன்ட்ஸ்க்கு இருந்துச்சுன்னு பாக்குறோம். God did a miracle. எலிசா வந்து ஒரு அற்புதத்தை செய்து அந்த நாமான் திரும்ப ஓடி வந்து அவனுக்கு பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாரு, வேண்டாம்ப்பான்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. நமக்கு தெரியும் கேயாசி அது யாரு? இந்த 3 பேரை பார்க்கும் பொழுது இந்த கேயாசி வந்து he is a saint. காரணம் எலிசாவோடு கூட இருந்த பெரிய மனுஷன். அது மட்டுமல்ல, எலிசாவை ஆண்டவர் எடுத்துக்கொண்டாருன்னா அடுத்து ஆக போகிற பெரிய ஆள் யாரு? கேயாசி. நல்லா தெரியும், ஆனா எல்லாருக்கும் தெரியும் எலியா போன பிறகு எலிசா தான் 10 வருஷம் கழிச்சு பெரிய தீர்க்கதரிசி ஆனார்னு சொல்லிட்டு. கேயாசிக்கு நல்லா தெரியும் எலிசா போன பிறகு நம்மளதான் தேவன் உபயோகிப்பான்னு சொல்லிட்டு. ஆனா பைத்தியக்காரமான ஊழியக்காரன் போய் எனக்கு பணம் வேணும், எனக்கு கொஞ்சம் கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு போய் அந்த ஆட்ட போய் நாகமான்ட்ட போய் கேட்டான்னு சொல்லி பாக்குறோம். இன்னைக்கு தட் இஸ் a condition of us. எலிசாவுடைய வேலைக்காரனாகிய கேயாசியை போல இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வாழ்ந்து விடுகிறோம். அன்பார்ச்சுனேட். திங்க் ஆஃப் தட். 5th சாப்டர்ல நம்ம பார்க்கிறோம். அதன் பின்பு 6வது சாப்டர்ல நம்ம பார்க்கிறோம், அற்புதத்தை செய்த நிமித்தமாக ஒரு கோடாரிய இழந்தவனுக்கு அற்புதத்தை செய்து
ஒரு அந்த கோடாரிய மேல எடுத்துட்டார், தண்ணியில இருந்து கீழே கிடக்கிறத. அது வந்து ரியல் மிராக்கிள் தான். அதாவது ஜீசஸ் நம்ம பார்க்கிறோம், இந்த மிராக்கிள ஆண்டவர் செய்யறத வந்து ஜீசஸ் செய்யறதை நம்ம பார்க்கறது போலவே இங்கேயும் ஆண்டவர் செய்யறதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து 6ஆம் அதிகாரத்தினுடைய 2வது பகுதியை பார்க்கும் பொழுது வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த ஆர்மீனியன்ஸ் வந்திருக்கும் பொழுது அவங்க எல்லாரும் வந்து பிடிச்சிட்டு போன்னு பாக்குறாங்க. அந்த பகுதியை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது கேயாசி போயாச்சு. இப்ப கேயாசி போயாச்சு, மற்ற சர்வன்ஸ் தான் இருக்கு, இன்னொரு சர்வன்ட் தான் இருக்கிறாரு. அவர் வந்து பயப்படுறாரு, ஐயா நம்ம என்ன செய்ய போறோம், அவங்க எல்லாம் வந்துட்டாங்களே சொல்லும் பொழுது அதற்கு அவன் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அதற்கு அவன் அவர்களோடு இருக்கிறவர்களும் பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், அவர்களோடு இருக்கிறவர்களும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நம்ம 2 பேர் தானே இருக்கையா, அட் மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் 2-3 பேர் கமிட்டில இருந்தாங்கன்னா இருந்திருப்பாங்க. நம்ம இருக்கிறது சின்ன பேர் தானே, அவங்க வந்திருக்கிறது பெரிய கூட்டமே. அப்போ அவர் ஜோம் பண்றாரு, எலிசா ஜோம் பண்றாரு, ஆண்டவரே இவனுடைய கண்ணை திறந்தருளும் சொல்லி. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். My dear brothers and sisters, definitely நமக்கு அந்த மாதிரி அற்புதம் நடக்காம இருக்கலாம், ஆனா God is there, God is there. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அப்படிதான் வாசிக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். அத வந்து எலிசா அன்னைக்கு அந்த மனுஷனுடைய கண்களை திறந்த பின்பு அவன் பார்த்ததை பார்க்கிறான். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் அந்த நம்பிக்கை வேணும். ஐ கேன் கோ ஆன், நிறைய காரியங்கள் ஷேர் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய ஸ்டோரிஸ். எனக்கு என்னைக்கு நான் ரசிக்கப்பட்டோம், அன்னைக்கு பிரகாஷ் ஏசுடைய அண்ணன் தான் என்ன ஏசாமிக்குள்ள வழி நடத்தினாங்க. அப்ப நான் சொன்னேன், அண்ணே நான் ஒரு வாலிபனா இருக்கிறேன், நான் எப்படி ஆண்டவருக்காக வாழ முடியும்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வசனத்தை திருப்பினாங்க, நான் அர்ப்பணிக்க போகிறேன்னு சொல்லி பார்க்கும் பொழுது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பில்லைன்னு சொன்னாங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிற பெரியவர். My brothers and sisters, many a times I couldn't believe it, but now I know. அன்னைக்கு பிரகாஷ் ஏசுடன் சொன்ன வசனம் உண்மை. உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிற பெரியவர். அன்னைக்கு அந்த தீர்க்கதரிசியினுடைய சர்வன்ட் பார்த்த பின்பு அற்புதம் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேர்ஸ் என்னன்னா, ரோமர் 12ஆம் அதிகாரத்துல இந்த பேசேஜை வாசிக்கிறோம். உன்னுடைய சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு சாப்பாடு கொடு, அவனுக்கு தாகமா இருந்தா தண்ணி கொடு, அதன் நிமித்தமாக அவனுக்கு அக்னியை போடலாம் என்ற காரியத்தை பவுல் ரோமாபுரியருக்கு எழுதினதை சொன்னதை நம்ம பார்க்கலாம். அதேதான் இங்க எலிசா சொல்லுகிறார், நீ வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடு, நீ போய் அவனை எப்படி நீ கொல்ல முடியும், நீ அவனுக்கு போய் சண்டை போட்டு நீ வந்தியா, நீ கண்டிப்பாகவே அவனுக்கு சாப்பாடு கொடுன்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் நம்ம 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் அதனுடைய துவக்கம் என்னவென்றால், திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு சீரியாவிலிருந்து அந்த தண்டுகள் எல்லாம் போயிடுச்சுன்னு பார்க்கிறோம். அதன் பின்பு சீரியாவினுடைய ராஜாவாகிய பெனதாத் என்பது பெயர் கிடையாது, இட்ஸ் a டைட்டில். எப்படி நம்ம எகிப்து ராஜாவுக்கு வந்து பார்வோன்னு சொல்றோமோ, அதே போல சீரியாவின் ராஜாக்களுக்கு வந்து பெனதாத் சொல்லுவாங்க. ஒன் மோர் பெனதாத், ஒன் மோர் பார்வோன். அது மாதிரி அவங்க வந்து இந்த இஸ்ரவேலை முற்றுகை போடுறாங்க. அப்போ பயங்கர என்னது கஷ்டம், சமாரியாவில கொடிய பஞ்சம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். பிள்ளைங்களை வெட்டி சாப்பிடுற அளவுக்கு வந்துருச்சு. சோ அந்த ராஜாவுக்கு வந்து பயங்கர கோபம், ஆண்டவர் மேல கோபம். நேச்சுரலி ஆண்டவர் வந்து என்னை கைவிட்டுட்டாரேன்னு சொல்லி இருக்கிற கோபத்துல அவன் தீர்க்கதரிசியை போய் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. 32ஆம் வசனத்துல பார்க்கிறோம், எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான், மூப்பரும் அவனோட உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான். இந்த ஆள் எலிசாவின் இடத்துக்கு வரும் முன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி, யாரு எலிசா, அந்த மூப்பரை நோக்கி, என் தலையை வாங்க அந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான், பார்த்தீர்களா என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். So he knew that God's ways are mysterious. அதன் பின்பு 7ஆம் அதிகாரத்துல நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு அதிகாரம், மிகுந்த அற்புதத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார் என்பதை தைரியமா
எலிசா அன்னைக்கு ராஜாவிட்டையும் அவன் கூட அந்த அதிகாரிட்டையும் சொல்றான். அப்ப அந்த அதிகாரி நம்பவே இல்லை. அப்ப சொன்னாரு, நீ அதை கண்ணால பாப்ப, ஆனா அதை நீ அனுபவிக்க மாட்டேன்னு சொல்றாரு. காட்ஸ் வேஸ் ஆர் மிஸ்டீரியஸ். அதே மாதிரிதான் ஆச்சு. அவன் விசுவாசம் இல்லாம இருந்தான். அடுத்த நாள் அற்புதத்தை அவன் பார்க்க முடிஞ்சிச்சு, ஆனா அவன் செத்து போயிட்டான். கூட்டத்துல எல்லாரும் அடிச்சு சாப்பிட்டதுனால அவங்க அழிந்து போனாங்கன்னு நம்ம பார்க்கணும். அந்த கதை நமக்கு தெரிஞ்ச ஒரு கதை தான். அதுல நான் ஸ்ட்ரெஸ் பண்ண வசனம் வந்து 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த நாளிலே நாம் அமைதலா இருந்தோம்னா குற்றம் நம்ம மேல் சுமரும். அது நம்ம அடிக்கடி பிரசங்கத்துல கோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நிறைய மிஷன் ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம கேட்டிருக்கோம். குற்றம் நம்மேல் சுகரும். அதனுடைய கான்டெக்ட் இதுதான். ஒருவேளை கஷ்டமான ஒரு சூழ்நிலையில, அது தீர்க்கதரிசிக்கும் கஷ்டம், ராஜாவுக்கும் கஷ்டம், மக்களுக்கு பயங்கர கஷ்டம். அவன் ராஜா கூட இருக்கிற அதிகாரிக்கு வந்து ஒரு அவிசுவாசத்துல முத்தி போன அவிசுவாசம். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல குஷ்டரோகிகள் போய் அந்த சந்தோஷமான செய்தியை மற்றவங்களுக்கு சொன்னதாக நாம் பார்க்கலாம். அது 7ஆம் அதிகாரம். 8ஆம் அதிகாரம் துவக்கத்துல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. அந்த சூனமியால் பெண்ணுக்கு போய் சொல்றாரு, நீ போயிரு, இந்த இடத்த விட்டு போயிரு, காரணம் பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அவ போயிட்டு திரும்பி வந்தோடனே லேண்ட் கிடைக்கல. ஆனா அற்புதமான விதத்துல அந்த லேண்ட ஆண்டவர் அவருக்கு கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தென் கடைசியாக 8ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது, இந்த எலிசாவுடைய அற்புதத்தினுடைய கடைசி பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது, இந்த பெனதாத் சீரியாவின் ராஜா சிக்காயிடுறான். அவன் போய் இதே மாதிரி ஆசகேல் என்ற மனுஷனை சொல்லி அனுப்பி போய் கேட்டுட்டு வா, எலிசாட்ட போய் கேளுன்னு சொல்றாரு. வெரி இன்ட்ரெஸ்டிங். இஸ்ரவேலின் ராஜா கேட்கிறாங்க, யூதாவின் ராஜா கேட்கிறாங்க, இங்க சீரியாவின் ராஜா கேட்கிறாங்க. ஆசகேல் வந்திருக்கும் பொழுது இந்த பைபிள் கமெண்டேட்டர்ஸ் சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு பகுதி தான். 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, பின்பு தேவனுடைய மனுஷன், அதாவது எலிசா, தன் முகத்தை திருப்பாமல் அவன் சலித்து போக மட்டும் அவனை நோக்கி கொண்டு அழுதான். அது வந்து அத சரியான விதத்துல டிரான்ஸ்லேட் பண்றோமான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுறாங்க. எலிசா ஏன் இப்படி அந்த மனுஷன் சலித்து போக மட்டும் அவனை பார்த்து அழுதான்னு சொல்லிட்டு, வை? அதுக்கு பின்னால பகுதி நம்ம பார்த்தோம்னா, இந்த மனுஷனை ஆண்டவர் வைத்து இஸ்ரவேலுக்கு ஃபியூச்சர் டேஸ்ல ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு நினைச்சு எலிசா அழுதான்னு சொல்லிட்டு இந்த பகுதியில பார்க்கலாம். அது நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்வீங்க. அதன் பின்பு 8ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில யூதாவின் ராஜாவை குறித்தும் அடுத்தது இஸ்ரவேல் ராஜாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். கடைசி பகுதி கண்டிப்பா அதை நம்ம பார்த்து முடிக்கணும். எஹு, all of a sudden God's ways are mysterious. all of a sudden எலிசா சொல்றாரு, அவனுடைய தீர்க்கதரிசியின் புத்திரர்களில் ஒருவனை பார்த்து, நீ இடை கட்டி கொண்டு இந்த தைல புத்தியை எடுத்துக்கொண்டு போய் கீழாயத்திலே ராமாத்துக்கு போன்னு சொல்றாரு. எப்படி சாலமோன் வந்து தாவீத சீக்கிரட்டா போய் அபிஷேகம் பண்ணாரோ, அதே போல எகுவை கூப்பிட்டு வச்சு தனியா அவனை போய் அபிஷேகம் பண்ணிருன்னு சொல்றாரு. அதே மாதிரி அவன் போய் அபிஷேகம் பண்ணிடுறான். 11ஆம் வசனத்தை பாருங்களேன். எகு தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரத்தில் திரும்பி வரும் பொழுது, அதாவது எகு வந்து ஒரு ஆர்டினரி ஒன் ஆஃப் த மேன்ஸ், அந்த மனுஷர்கள ஒருத்தர். ஆண்டவன் சொல்லும் பொழுது அவனுடைய ராஜாவுடைய மனுஷர்களோட சேர்ந்து இருந்தான். அவன் தனியா கூட்டிட்டு போய் இவர் அபிஷேகம் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்போ அவர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, சுக செய்தியா? அந்த பைத்தியக்காரன், look at the word, அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்து என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தையும் நீங்கள் அறிவீர்கள். இன்னைக்கு சில நேரத்துல நம்ம பைத்தியக்காரங்க தான். we have a big vision. அதுக்கு பிறகு இருக்க அந்த 2 அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த பைத்தியக்காரன் சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வெட்கப்படணும். No, you have a very big mission, but people say you are a foolish man. பைத்தியக்காரன். My dear brothers and sisters, that is the condition of this world. ஆனா அன்னைக்கு எகு அவனை பைத்தியக்காரன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுனால அழிக்க வேண்டிய எல்லாத்தையும் அழித்து போட்டான்னு சொல்லிட்டு 9ஆம் 10ஆம் அதிகாரங்களில படிக்கிறோம். அதிலும் குறிப்பாக அந்த எசபேல கொன்னு போட்டது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு காரியம். எசபேல் வந்து அவ கண்ணுல மையிட்டு பெரிய வந்து உட்கார்ந்துருக்கலாம், நான் ராணி, இவன் யாரு? யூதா ராஜா அடிச்சாச்சு, இஸ்ரவேல் ராஜாவை அடிச்சாச்சு,
அண்ட் எசபேலை வந்து தள்ளி விடுன்னு சொல்லுங்க, தள்ளி விட்டுன்னு அப்படியே செத்து போறான். பரிதாபமான ஒரு சாவு. இது எல்லாமே ஆண்டவர் எலியாவின் காலத்துல சொன்னதை நிறைவேற்றி முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய சரீரத்தை போய் அடக்கம் பண்ண, அவர் ராணியாச்ச பண்ணுன்னு சொல்லிட்டு எலிசா சொல்லி பார்க்கிறாரு, முடியலையே. காரணம் அதுக்குள்ள நாய் சாப்பிட்டுடுச்சு, பறவைகள் வந்து சாப்பிட்டுடுச்சு. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தட். காட்ஸ் வேஸ் வாஸ் மிஸ்டீரியஸ். நடக்கும்னு சொன்னார். அவருடைய பாடியை வந்து நாயும் பறவைகளும் சாப்பிடுன்னு சொன்னாரு. அதே மாதிரி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இட்ஸ் அ வெரி சேட் ஸ்டோரி. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் எலிசாவை போல நாம் மக்கள் மேல கரிசனோடு இருக்கோமான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். இரண்டாவது காரியம், சர்வன்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஊழியக்காரன் என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறோமா? இந்த 5ஆம் அதிகாரத்தில் படித்த மற்ற சர்வன்ஸை போல இருக்குமா, அல்லது உண்மையான விதத்துல ஒரு சர்வன்டா இருக்குமான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். யெகோவா போல ஆண்டவர் ஏதாவது காரியத்தை ஊழியத்துல, திருச்சபையில, சமுதாயத்துல செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்னா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்ஸ் இருக்கான்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே எலிசாவினுடைய பணிகளை குறித்தும் அந்த ராஜாக்களோடு கூட அவர் செய்த அற்புதமான மகிமையான காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவானவர் செய்த காரியத்தையும் பவுல் சொன்ன அந்த அருமையான வார்த்தைகளையும் நாங்கள் நினைக்க முடிகிறது. ஆண்டவரே, நாங்களும் ஒரு சாதாரண ஊழியக்காரராக இருக்கிறோம் என்று நின்று விடாதபடிக்கு கர்த்தர் செய்ய சொன்னதை செய்யக்கூடிய மக்களாய் காணப்பட எனக்கு உதவி செய்யும், எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோட பேசும் உங்களுடைய வார்த்தையை நீர் கனப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.